அனைத்து நாய் பிடிக்கும் பணியாளர்களை மாநகராட்சியிலே ஒவ்வொரு ஆண்டும் நானே நேரடியாக அவர்களுக்கு ராபிஸ் வேக்சின் போடுறோம். அதே போல் அவர்களுக்கும் இது போல் சீருடை வழங்குறோம். மாநகராட்சி சார்பாக அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை கண்டு அறிந்து அதை செய்து தான் வருகிறோம். நாய் பிடிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களை எப்போது பணி நிரந்தரம் செய்வீர்கள் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சென்னை மேயர் பிரியா பதிலளித்துள்ளார். மேடம், தூய்மை பணியாளர், மலேரியா பணியாளர் போலவே பல ஆண்டுகளாக இந்த நாய் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்க பணியாளர்கள் அவங்களுக்கான எந்த விதமான ஒரு பணி பாதுகாப்பும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ பணி நிரந்தரமா அல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த நாய் பிடிக்கிற பணி தான். மாநகராட்சி எல்லாம் இந்த மாநகராட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே அவங்க ஆனா உயிரை பணைய வச்சு அவங்க வேலை பாக்குறாங்க. ஒவ்வொரு நாய் ஒரு பாதுகாப்பு இப்படி எப்படி இவங்களுக்கு பண்றீங்களோ, ஏன் அவங்கள பணி நியமனம் நிரந்தரம் பண்றதுக்கு வழி இல்லையா, இல்ல பண்ணக்கூடாது? நாய் பிடிக்கிறவர்களும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே ராபிஸ் டே அப்படின்று மாநகராட்சி சார்பாக வைத்து இங்கே மாநகராட்சிக்கு உட்பட்டு அனைத்து நாய் பிடிக்கும் பணியாளர்களை மாநகராட்சியிலே ஒவ்வொரு ஆண்டும் நானே நேரடியாக அவர்களுக்கு ராபிஸ் வேக்சின் போடுறோம். அதே போல் அவர்களுக்கும் இது போல் சீருடை வழங்குறோம். மாநகராட்சி சார்பாக அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை கண்டு அறிந்து அதை செய்து தான் வருகிறோம். பணி நிரந்தரம் இப்ப இதுல கூட தான் NULM லேபர்ஸ் இருக்கிறாங்க, நிரந்தர பணியாளர். வரக்கூடிய காலகட்டங்கள்ல அரசின் கவனத்தை கொண்டு மெரினாவில் 6 கோடி ரூபாய் நீல கோடி கடற்கரைக்கு நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். பணிகள் போயிட்டு எப்போ அது பொதுமக்கள் பயன்படுத்த நீலக்கோடிக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நாட்கள் விரைவில் அத்திட்டம் துவங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.